வடக்கு மலைகள். இது வரைக்கும் இதை தெற்கு வடக்கா மூணாக பிரிப்பாங்க. அது மாதிரி இந்த பக்கம் மூணாக பிரிப்பாங்க. என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர். ஆமாவா? சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகின. மேலும் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. ஆமாவா? புவி மேலோன்னா அது லித்தோஸ்பியர். எந்தெந்த ரெண்டு பிளேட்டு மோதுது? யுரேசியன் பிளேட்டு, இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு ரெண்டு மோதுறதுனால வளருது. ரைட். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவி உள்ளது. சிந்து பள்ளத்தாக்கு. சிந்து பார்த்தீங்கன்னா இங்கே உருவாகி இமயமலைக்கு அந்த பக்கம் இங்கே உருவாகி அப்படியே அப்படி வரும். இப்படி வந்து இங்கே போய் கலக்கும். அங்கேருந்து அது மாதிரி பிரம்மபுத்திரா இங்கே உருவாகி இமயமலைக்கு அந்த பக்கம் உருவாகும். இப்படி வந்து இங்கே கலக்கும். இமயமலைக்கு அந்த பக்கம் இமயமலை சமாயிட்டா அதை எப்படி கரைஞ்சிக்கிட்டு இப்படி வந்திருக்கும்? யோசிச்சு வைங்க. இது பிரம்மபுத்திரா, அது சிந்து பள்ளத்தாக்கு. இம்மலைகள் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல் பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடன் வேறுபடுகிறது. இங்கே அகலமாக இருக்கா? இங்கே அகலம் எவ்வளோ இருக்குது? கம்மியாக இருக்குது. இது அருணாச்சலம், இது சரி அருணாச்சல பிரதேசம், இது காஷ்மீர். காஷ்மீரில் அகலம் 500 கிலோமீட்டர். இங்கேருந்து சென்னை எவ்வளோ? 300 கிலோமீட்டர் தான். 500 கிலோமீட்டர்னால் எவ்வளோ? ஹைதராபாத் எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 800 வருமா? அவ்வளோ தூரம்லாம் இல்லை, அதோட கம்மி. பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. பாமீர் முடிச்சை பற்றி முன்னாடி பார்த்தோம்ல இல்லையா? உங்களுக்கு பார்க்கலையா? பார்த்தோமே, இந்த இடத்துல பார்த்தோம். இந்த பக்கம் ஒன்று போகும், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. உலகின் கூரை பாமீர் முடிச்சு. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரின் இமயமலையும் இணைக்கும் பகுதியாகும். பாமீர் முடிச்சு மத்திய ஆசியாவில் உயரமான மலை. அங்கேருந்து போட்டோம் இல்லையா? அது இது. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. ஆமாவா? வில்லு மாதிரி இருக்கா? வில்லு. இமாலயா என்றால் பாருங்க, சமஸ்கிருத சொல்லு, அதுலேருந்து வந்துச்சாமா. பனி உறைவிடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலை 3 பெரும் உட்பிரிவுகளை பிரிக்கலாம். டிரான்ஸ் இமாலயா, இமயமலைகள், சென்ட்ரல் இமாலயாஸ், அப்புறம் கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்று. இந்த ஏரியாவில் டிரான்ஸ் இமாலயா, இதுலேருந்து இது வரைக்கும் இமயமலை. அப்புறம் இங்கே இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை. அப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. ஆரவல்லி இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இதுதான் ஆரவல்லி. இளமையான மடிப்பு. இமயமலைலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த மலை இது. கரைஞ்சி கொஞ்சோண்டு மேடு தான் இருக்குது.
இமயமலையான வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு இன்னும். டிரான்ஸ் ஹிமாலயா மேற்கு இமயமலை இந்த பாட்டு. சிந்து நதி இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் உள்ளது. சிந்து பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இதனை திபெத்தின் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியா இதெல்லாம் திபெத் பீடபூமி. இதுக்கு அந்த பக்கம் திபெத் பீடபூமி. இந்த இடம் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் திபெத் அவனுங்களுக்கு சொந்தமானது. மேற்கு கிழக்கு எல்லைகள் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுதாமா டிரான்ஸ் ஹிமாலயா. கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். டிரான்ஸ் ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய பாறைகள் வந்து என்ன வகை? கடலடி படிவு பாறை. பார்த்துருப்போம். கடலுக்குள்ளே இருந்த டெத்தீஸ் கடலுக்குள்ளே உள்ள லேண்டு தான் என்னாச்சு, 2 பிளேட் மோதுறதுனால மடிஞ்சு வளர்ந்துருக்கு. சரியா? எந்த வீடியோ வரைக்கும் பார்த்துருக்கீங்கம்மா ஜியாகிரஃபி? அதனால் என்ன டாபிக் கடைசியா? என்ன டாபிக்? எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்லாம் முடிச்சாச்சா? உள் இயக்க சக்திகள் இல்லையா? இன்னும் பார்க்கலையா? பாருங்கள். உருமாறிய பாறை படிவங்களாக மைய அச்சாக அமைந்துள்ளது. இங்கு உள்ள முக்கியமான மலைத்தொடர் சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம். அதுக்குள்ளே பிரிக்கிறானுங்க. மடிஞ்சிருக்கா? அதுக்குள்ளே 1 2 லடாக்லாம் இங்கே வரும். ஜாஸ்கரு, லடாக்கு, காரகோரம் 1. இது பார்த்தீங்கன்னா பாமீர் நாட்டு, காரகோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல். பீர்பாஞ்சல் போட்டிருக்கான்னு என்ன போட்டிருக்கான்? 3 தானா? காரகோரம் 3. அடுத்து இமயமலை. பெரிய பகுதி தான். வடக்கு மலை தொடரில் பெரிய பகுதி தான். இதிலேருந்து சிந்து பள்ளத்தாக்குலேருந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. இதான் சிந்து பள்ளத்தாக்கு. இது வரைக்கும் அதுக்குள்ளே தான் யார் இருக்கா? நேபாளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமாச்சல் பிரதேஷ் இருக்கும். சரியா? இமாச்சல் பிரதேஷ். இங்கே வந்து உத்தரகண்ட் இருக்கும். உங்களோட உத்தரகண்டோ இமாச்சல் பற்றி ஏதோ நீதிபதி கருத்து சொல்லியிருப்பாங்களே நேற்று இன்றைக்கா உச்ச நீதிமன்றம். கரண்ட் அஃபேர் பார்த்து வச்சுக்கோங்க. இது நேபாளம், இது சிக்கிம், இது பூட்டான், அது அருணாச்சல் பிரதேஷ். அப்புறம் மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா, அதெல்லாம் இமயமலை. இளம் மடிப்பு மலை வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும். ஒன்றை நோக்கி ஒன்றை நகர்வதால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்தீஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. நிறையா மலைத்தொடரால் ஆனது. உள் இமயமலை இமாத்திரி சீனா பக்கம் இருக்குல்ல, அது அப்படி சீனா பக்கம் உள் இமயமலை. அடுத்து 2வது கொஞ்சம் உயரம் கம்மி. இது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது உள் இமயமலை. இப்படி போட்டுக்கலாமா? 1 2 3.
அங்கேருந்து வரோம், சீனாகிட்டேருந்து வரோம். மத்திய இமயமலை இது இமாச்சல். வெளி இமயமலை சிவாலிக். புரியுதா? இங்கேருந்து போகிறோம், இது சிவாலிக், இது இமாச்சல், இது இமாத்திரி. உயரமானது இமாத்திரி தான். இமாத்திரியில் தான் இந்த இதெல்லாம் இருக்குது. எவரெஸ்ட் சிகரம், இந்தியாவில் உயரமான கஞ்சன்ஜங்கா, இதெல்லாம் இமாத்திரியில் தான் இருக்குது. உள் இமயமலை அல்லது இமாத்திரி மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயரமான செங்குத்தாக அமைந்துள்ளது. இதன் சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். உயரம், சராசரி உயரம் 6000 கிலோமீட்டர். உலகத்திலே உயரமான சிகரங்கள்லாம் இதில் தான் இருக்குது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதி குறைவான மழையை பெறும். மழை, ரெயின்ஃபால் ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே இருந்தால் காற்றெல்லாம் போகணும், கரெக்டா? இங்கே இருந்தால் போய் இங்கே போய் ரவுண்ட் அடித்து எல்லாம் வரும். அப்போ இங்கேருந்து பெஞ்சிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு மேலே போகும்பொழுது அதோட தண்ணியெலாம் எதுவும் இருக்காது. இந்த 2 மலை தொடரில் எல்லா மலையும் கொட்டிடும். அங்கே போகிறப்ப மழை பொழிவு இருக்காது, ட்ரையாக இருக்கும், வறண்ட. மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும் பொழுது இப்பகுதியில் பௌதீக சிதைவாகவே உள்ளது. பௌதீக சிதைவு, ரசாயன சிதைவு கிடையாது, பௌதீக சிதைவு. எங்கே பார்த்தோம் பௌதீக சிதைவுன்னு? பாறை சின்ன சின்னதாக உடைகிறது, சரியா? ரசாயன மாற்றம் நடந்து பாறை உடையாது, பாறை விரிவடைது, சுருங்கிறது, அந்த மாதிரி உடஞ்சி சிதைகிறது, பௌதீக சிதைவு. உலகின் மிக உயர்ந்த சிகரங்கள் அங்கே தான் இருக்குது. இமாத்திரி, எவரெஸ்ட் இங்கே தான் இருக்குது, இமாத்திரியில் தான் இருக்குது. கஞ்சன்ஜங்கா, இந்தியாவில் உயரமான இடம் கஞ்சன்ஜங்கா. சார் K2 சார், K2 தான் நான் சொன்னேன்ல, அது வந்துட்டு எங்கேயோ கிடக்குது. K2 வந்து அங்கே இருக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இது இருந்தால் இது எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா கஞ்சன்ஜங்கா இங்கே. இது இந்தியாவில் உயரமான சிகரம் அதுதான். அதுக்கு பக்கத்தில் தான் மவுண்ட் எவரெஸ்ட்டு, கௌரி சங்கர், மக்காலு, தௌலகிரி, எல்லாம் நேபாள். அப்போ நீ எவரெஸ்ட் சிகரம் ஏறினா என்ன பண்ணணும்? நேபாளில் போய் ஏறணும், இல்லை சீனாவில் வந்து ஏறணும். இந்த சிந்து நதி, இது பிரம்மபுத்திரா. அவங்க சீனாவில் வந்து அது சாங்போ அப்படின்னு வச்சுருப்பாங்க, அது பேர் சாங்போ ரிவர். நேபாள, சிக்கிம் ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. எது? கஞ்சன்ஜங்கா எல்லையாக உள்ளது. அது முடிஞ்சிச்சு. இமாத்திரி ஓவர். ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது இமயமலை. 14 உயரமான சிகரங்கள், 9 டாப் 14, சரியா? பீக்ஸில் 9 வந்து இங்கேயே இருக்குது. நிரந்தரமாக பனி சூழ்ந்துள்ளது. கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் உருவாகுது. பனியாறு பார்த்தோம்ல, அங்கே இருக்குது கிளேசியர். கங்கோத்திரியிலிருந்து தான் கங்கை உருவாகுது. அடுத்து 2வது லெஸ்ஸர் இமாலயா ஆர் இமாச்சல். 2வது அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. 2வது லெஸ்ஸர் இமாலயா. மத்திய மலைத்தொடர் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். உயரம், சராசரி உயரம் 3500 4500. இமாத்திரிக்கு எவ்வளோ பார்த்தோம்? 6000. சராசரி உயரம் எவ்வளவு? 6000.
வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், எல்லாம் படிக்க பாறை, மணற்பாறைகள் நிறையா இருக்குது. கடலுக்குள்ளே இருந்ததில் நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண் எரிப்பு ஏற்படுகிறது. யார் அதெல்லாம் பண்ணுறது? நம்ம தான். தீர்பாஞ்சல், தௌலாதார், மகாபாரத், வேறு இவனுக்கு பேரே வச்சுக்கானுங்க. மலைகள் இருக்காமா எங்கே? இமாச்சல் மலைத்தொடரில். புகழ்பெற்ற கோடை வாஸ்தலங்கள் சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்றவை இம்மலைத்தொடரில் உள்ளது. அடுத்து கணவாய் பாஸ். இமய வழியாக நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கெலாம் யூஸ் ஆகுறது. காரகோரம் கணவாய், ஜோஜிலா கணவாய் பாஸ், சிப்கிலா பாஸ், இதெல்லாம் இமாச்சல் பிரதேசில் இருக்காமல். காரகோரம் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில். சீனாவுக்கு போகிறது நம்ம இந்த இடத்துல மலைத்தொடர் இருக்கும், அதில் உள்ள பூந்து அப்படியே சீனாவுக்கு போகிறது.